இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது தான் இந்தியாவோட டாப் 10 பணக்கார கோயில்கள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்க போகிறது தான் சபரிமலை கோயில். இந்த கோயிலோட சொத்து மதிப்பு மட்டுமே 245 கோடி. அது மட்டும் இல்லாமல் 2023 பக்தர்கள்ட்ட இருந்து வந்த காணிக்கை மட்டுமே 320 கோடி. அது கூட சேர்த்து 227 கிலோ தங்கமும் 2994 கிலோ வெள்ளியும் இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்லப்படுது. 9வது இடத்துல இருக்கிறது ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள். இந்த கோயில் ஒடிசால இருக்கு. இந்த கோயிலோட சொத்து மதிப்பு மட்டுமே 150 கோடி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட நிலப்பரப்பு 30,000 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லப்படுது. எட்டாவதா பார்க்கறது சோம்நாத் டெம்பிள். இந்த சோம்நாத் டெம்பிள் குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட கதை என்னன்னா, இந்த கோயிலில் இருக்க லிங்கத்தை காட் ஆஃப் மூன், அதாவது சந்திர பகவானே நேரடியாக வந்து வழிபட்டதாகவும் தன்னோட இழக்கப்பட்ட வெளிச்சத்தை அவர் சிவபெருமானை வணங்கி திரும்ப பெற்றதாகவும் ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட கற்பகிரமில் 130 கிலோ தங்கம் இருக்கிறதாகவும் கோயிலோட கோபுரத்தில் 150 கிலோ தங்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 7வது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் மதுரை மாவட்டத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில். பொதுவாகவே மீனாட்சி அம்மனோட சொத்து மதிப்பு வந்து 60 கோடி அப்படின்னு தான் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்புறமா கோர்ட்லேருந்து இந்த கோயிலோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பும் முழுசாக விவரம் தரணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இன்னுமே ஆர்டர் வரல. ஆனால் இந்த கோயில் ஏன் டாப் 10 வரிசையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் இருக்க பொக்கிஷங்களை விட இந்த கோயிலில் இருக்க பழமை வாய்ந்த பொருட்களுக்கு ரொம்பவே விலை அதிகம். கணக்குப்படி பார்த்தா அந்த ஒட்டுமொத்த கோயில், அதில் இருக்க சிலைகள், ஓவியங்கள், தங்கம், வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே இந்தியாவிலே 10 பணக்கார கோயிலில் ஒன்றா அமையப்படுது. 6வது இடத்துல இருக்கிறது சித்தி விநாயகர் கோயில். இந்த கோயில் மும்பையில் இருக்குது. இந்த கோயில் பார்க்கவே ஒரு சாதாரண சின்ன கோயில் மாதிரி தான் இருக்கும். பெருசாக இதுக்குன்னு எந்த சிறப்பம்சமும் இருக்க மாதிரி இருக்காது. உள்ள ஒரே ஒரு விநாயகர் மட்டும்தான் இருப்பார். ஆனால் அந்த மும்பையில் இப்படி இந்த சின்ன கோயிலுக்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. இந்த கோயிலோட சொத்து மதிப்பு மட்டுமே 125 கோடியும் இந்த கோயிலில் இருக்க விநாயகரை மட்டுமே 4 கிலோ தங்கத்தால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் நம்ம 1 ரூபா போட்டால் அது நமக்கு இரட்டிப்பாக வரும் அப்படின்னு பெரும்பாலான மக்களால் நம்பப்படுது. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், பணக்காரர்கள், பிஸ்னஸ்மேன் எல்லாருமே இந்த கோயிலுக்கு அடிக்கடி தவறாமல் வந்து போகிறாங்களாம். 5வது இடத்துல இருக்கிறது கோல்டன் டெம்பிள். இந்த கோயில் அம்ரிஸ்டரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு வருமானம் மட்டுமே 500 கோடி வருதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஃபுல்லாகவே தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கு. அந்த தங்கத்தோட மதிப்பு மட்டும் 750 கிலோ. இந்த கோயில் பணக்கார கோயில் அப்படின்ற வரிசையில் இருக்கிறத விட இதில் பயங்கரமான ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த கோயில் தினமும் 1 லட்சம் பேருக்காச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்புதாங்க. நாலாவது இடத்துல இருக்கிறது ஷீரடி சாய்பாபா கோயில். இந்த கோயிலோட மதிப்பு மட்டுமே 400 கோடி. இந்த கோயில் பணக்கார கோயிலில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாருக்குமே இந்த கோயிலை ஒரு முறையாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். அப்படி போகிறப்ப ஏதாச்சும் வேண்டுதலோ ஏதாச்சும் ஒரு பயங்கரமான காணிக்கையோ செலுத்திட்டு தான் அவங்க எல்லாருமே திரும்ப வராங்க. பொதுவாகவே இந்த கோயிலுக்கு எல்லாருமே அமைதியை வேண்டி தான் போவாங்களாம். 3வது இடத்துல இருக்கிறது வைஷ்ணவ தேவி டெம்பிள். இந்த கோயில் மலைகளுக்கு நடுவில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட உயரம் மட்டுமே 5200 அடி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வகையாக 1800 கிலோ தங்கமும் 4700 கிலோ வெள்ளியும் இந்த கோயிலில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி கேஷ் மட்டுமே வந்து சேருதான். அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது நம்ம கேரளாவில் இருக்க குருவாயூர் தேவசனம். இந்த கோயிலில் நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோயிலோட சொத்து மதிப்பு மட்டுமே 1737 கோடியாம். அது மட்டும் இல்லாமல் 271 ஏக்கர் நிலமும் பலாயிரக்கணக்கான தங்கம், வெள்ளி, விலை மதிக்க முடியாத கற்கள்னு ஏகப்பட்ட சொத்து மதிப்பு இந்த கோயிலுக்கு இருக்குங்க. இதெல்லாம் சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த கர்ணனையே இந்த பணக்கார கோயில்களில் வர காணிக்கையை வச்சே நம்ம அடைச்சிடலாமா. அப்போனா அந்த கோயில்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
அடுத்து முதல் இடத்துல இருக்கிறது ஒரு கோயில் இல்லைங்க, 2 கோயில். இந்த 2 கோயிலுமே ஒன்றுக்கு ஒன்று இணையான கோயில்கள். அதுதான் நம்ம ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோயிலும், நம்ம கேரளாவில் இருக்க பத்மநாப சுவாமி கோயிலும். அது எப்படி 2 கோயிலும் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருப்பதியில் நாளுக்கு நாள் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகிறத விட காணிக்கைகளோட மதிப்பும் அதிகமாயிட்டே போகுது. வெறும் பணமாக இருந்த காணிக்கைகள் வெள்ளியாக மாறிச்சு, வெள்ளியாக இருக்கிறது தங்கமாக மாறிச்சு, ஏன் தங்கமாக இருக்கிறது ஒரு சில சமயத்தில் வைரமாகவும் மாறிச்சு. அதே இந்த பக்கம் நம்ம பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த கோயிலில் காணிக்கைகளை விட்டு அந்த கோயிலுக்கு கீழே புதைஞ்சிருக்க பயங்கரமான பொக்கிஷங்களை நம்ம கணக்கெடுக்கலாம். அந்த பொக்கிஷங்கள் விலை மதிப்பானது அப்படின்னு அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அதோட பழமையை பொறுத்து தாங்க. ஒவ்வொரு பொக்கிஷமும் ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்றனால அதோட விலைகள்லாம் மதிப்பிடவே முடியாது. திருப்பதியில் காணிக்கைகள் மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மட்டுமே 50,000 பக்தர்கள் வந்து போகிறாங்களாம். அதோட சொத்து மதிப்பு மட்டுமே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லைங்க, 3 லட்சம் கோடி மதிப்பு அந்த திருப்பதியோட சொத்து மதிப்பு. இந்த திருப்பதியை நாம் கணக்கெடுத்துக்கணும்னா 1 2ன்னு கணக்கெடுக்க முடியாது, கோடியில் தான் கணக்கெடுக்க முடியும். பத்மநாப சுவாமி கோயிலோட சொத்து மதிப்பு 1.25 லட்சம் கோடி. முன்ன சொன்ன மாதிரி தான் இதோட சொத்து மதிப்பு திருப்பதியோட கம்மியாக இருந்தாலுமே கூட அதோட பொக்கிஷங்களோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது. நீங்கள் இந்த கோயில்களில் எந்தெந்த கோயில்களுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரணும்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.